மோகன சுந்தரம் அவர்கள் வீரத்தை பேசுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நீங்க அதுக்காக ஒரு வீரனை கூட்டிட்டு வந்து வீரன் கட்சியில நிறுத்தி, தம்பி நீங்க தொகுதி மாதிரி நிக்கிறியோன்னு பயமா இருக்கப்பா. சென்னை கம்பன் கழகத்திற்கு எப்பொழுதுமே கொஞ்சம் குறும்பு அதிகம். அன்பில் தோய்ந்தவையன்னு 3 லேடிஸ் தப்பா நினைச்சுக்கிறாங்க. எனக்கு முன்னால பேசின சகோதரி பாத்தீங்களா எவ்வளவு அன்பா மென்மையா பேசின. நடுவர் அவர்களே, கம்பனை போல ஒரு கவி சக்கரவர்த்தி வெறும் அன்பை தோய்ந்த காட்சிகள் மட்டுமா எழுதுவதற்கு ஒரு காவியத்தை படைப்பார் என்பது எனக்கு ஒரு சந்தேகம். ஏனென்றால் இப்போலாம் அன்பே சந்தேகமா இருக்கு. ஆமாங்க, புடவை எப்படி இருக்குங்கன்னு ஒய்ஃபு கேட்கும்போது என்ன சார் சொல்றோம்? உண்மையா சொல்றோம், நல்லா இருக்கு. அது அன்பு இல்லை, அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம். ஆபீஸ்ல மேனேஜரை பார்த்தோன்னா எழுந்து நின்று சிரிச்சா மாதிரி குட் மார்னிங் சொல்றோம். அன்பா? அப்ரைசல் அவங்ககிட்ட தான் போகுது. அன்பு நடிக்கலாம், வீரத்தில் நடிக்க முடியாது. சோகமாகவும் நடிக்கலாம். ராஜாரசம் மூஞ்ச பாரு, சோகமா நடிக்கலாம். சோகத்தை சொல்வதற்காக கவி சக்கரவர்த்தி அவன் மானுட சுகத்தை சொல்ல வந்தவன், சோகத்தை அல்ல சார். சோகம் ஒரு சில பேர் மூஞ்சி உத்து பாருங்க சார், 2 நிமிஷத்துல நமக்கு தானா அழுவும். நான் அழுதுருக்கேன். நீங்க கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்காம தெருமுனையில போகும்போது பாருங்க தானா தண்ணி வரும். ஒரு டெத்து வீட்டுக்கு போங்க, அந்த அம்மா அழுவுது, என்ன தனியா விட்டு போயிட்டீங்களே, என்ன தனியா விட்டு போயிட்டீங்களே. சோகம் நம்மளுக்கு வரும். ஆனா நினைப்போம், கூப்பிட்டா மட்டும் நம்ம கூடவா போறேன். அவரு போனதே உந்துள்ள தவங்காம தான். ஆக சோகம் என்பதை விட இதை சொல்லுவதற்கு கவி சக்கரவர்த்தி வரவில்லை. சார், கம்பனே வீரத்தின் விளைநிலமாக இருக்க வேண்டும் தன் காப்பியம் என்பதனால்தான் தன்னுடைய ஒட்டுமொத்த இலக்கியத்தில் ஒட்டுமொத்த படைப்பில் பாதிக்கு மேல் யுத்த காண்டமாக வைத்தான். ஆக தான் என்னென்ன மாட்சிமைகளை நினைக்கிறோமோ எல்லாத்தையும் யுத்த காண்டத்துல கொடுக்கிறான். காப்பியத்தை பிரம்மாண்டமாக அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் கவி சக்கரவர்த்தி. அப்ப காப்பிய நாயகனை மிகப்பெரிய வீரனாக காட்ட வேண்டும். அப்ப எதிர்மறை தலைவனை அதை விட மிகப்பெரிய வீரனாகவும் காட்ட வேண்டும். ஏன்னா இப்ப ராணுவ தலைமை தளபதியே ஒரு குற்றவாளியை தேடுறாருன்னா என்னங்க அர்த்தம்? குற்றவாளி பெரிய ஆளா இருக்கணும். பிக் பாக்கெட்டியா தேடுவாரு? அதுக்கு நம்ம ஏட்டையா போதும் இல்லையா? ஆக ராவணனுடைய வீரத்தையும் காட்டுகிறான். கவி சக்கரவர்த்திக்கு பிடித்ததே வீரம் தான் சார். ஒண்ணு நமக்கு எது பிடிக்குதோ அதையே தான் நினைப்போம், தெரியுமா? அதே தான் வரும். ராஜாராம் ஐயா சொன்னாங்க, சோகத்தை மறந்துருவோன்னு. பர்த்டே நம்மளே பிறந்தோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். வெட்டிங் டே மறந்துடுவோம், பாத்துக்கிறீங்களா? சோகத்தை அப்படியே மறந்துடுவோம் சார். ஆனா லேடிஸ் மறக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாள், அவங்க மறக்க மாட்டாங்க. கம்பனுக்கே தன்னுடைய வீரத்தை பிடித்துதான் எங்க பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான் சார். அவனுக்கு பிடித்தது வீரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பப்ப ஞாபகப்படுத்தும். நம்ம மறக்கிறோம்னாக்கா மறந்துடுவோம் சார். என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பையன் போறவனெல்லாம் இழுத்து சொல்லுவான், சார் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு சார், செப்டம்பர் 11 கல்யாணம். எது? அந்த அமெரிக்கால ரெட்ட கோபுரம் உழுந்த நாள் சொல்லுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு ஒருத்தன் கேட்பான் அவனை, தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஏன்னா அவன் கல்யாணத்தை மறந்துட்டான், இல்ல மறைக்கிறான். ரெண்டுத்துல ஒரு விஷயம். கம்பன் பாருங்க, முதல்ல நம்மள எதுக்கு ரெடி பண்றான் தெரியுமா? யுத்த காண்டத்துக்கு ரெடி பண்றான் சார். தயரதனுக்கு முடி வெள்ளையாகுது, ராவண மரணம். கூனியை அறிமுகப்படுத்துறான், ராவண மரணம். சடாயு பறவை ராவணனுடைய கிரீடத்தை தள்ளுது, ராவண மரணம். இப்படி எடுத்ததற்கெல்லாம் நம்ம கம்பவாரதி ஐயா சொன்னார், கோதாவரி நதியை பற்றி கவிதை போல் இருக்கிறது என்று சொன்னார். அதே கோதாவரியை கம்பன் காட்டுகிறார் சார். அது ஒரு இயற்கை. ஒரு நதியை பார்க்கின்ற பொழுது கூட கம்பன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? வீரத்தை நினைக்கிறான். மேல இருந்து பார்க்கிறான் சார் கம்பன், ஏர் வியூ. அப்ப மேல இருந்து பார்க்கும்போது நதியை வளைஞ்சி ஓடி வருது வெள்ளையா. அன்பை சொல்லவன் அன்பை உதாரணம் சொல்லி இருக்கணும் இல்ல.
சோகத்தை சொல்ல வந்தவனாக இருந்தால் அதை சோகத்தை காமிச்சிருக்கணும், ரெண்டும் காமிக்கல. அந்த கோதாவரி வளைஞ்சி வளைஞ்சி வர்றது எப்படி இருக்குன்னா, ராவணனுக்கு மாறுல இருந்து அருந்து விழுந்த முத்து மாலை மாதிரி இருக்கு. அப்ப எதை பார்த்தாலும் வீரத்தின் விளை நிலமாகவே கம்பன் பார்க்கிறான். ஆக வீரம்தான் முதன்மையிலே இருக்க வேண்டும். அன்போடு இருந்தால் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது. இது ராமனுக்கு வசிஷ்டன் சொன்னது. ராமன் யார்கிட்டையும் பகைமை கொள்ளவில்லை. ஆனால் ராமன் யுத்த களத்திலே நிற்க வைக்கிறான் கவி சக்கரவர்த்தி. எதுவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மாட்சிமை காட்சிகளை எல்லாம் அவன் வீரத்தில் தான் எடுத்துக்கொண்டு வருகிறான். மாயா சீதையை கொல்லுகிறான் இந்திரஜித். உடனே ஓடி வருகிறான். அவன் போகும்போது சொல்லிட்டு போயிட்டான், நான் போய் அயோத்தியை க்ளோஸ் பண்ணிட்டு போறேன்னு. ராமன் வழக்கம் போல மயக்க அடிச்சு விழுந்துட்டான். இலக்குவன் சொல்றான் ராமனை பார்த்து, சோகம். ராமன் சோகத்தில் இருக்கிறான், இலக்குவனும் சோகத்தில் இருக்கிறான். ஆனால் இலக்குவன் சொல்லுகிறான், எந்த சோகத்தையும் சரி செய்ய முடியும் என்றால் நடுவர்களே, 5 நிமிஷம் நான் படிச்சதெல்லாம் சொன்னேன், கையே தட்டல. கொஞ்சம் குடிச்சே அதுக்கு கை தட்டுறாரு. இலக்குவன் சொல்லுகிறான், சோகமாக இருக்கிறாயே. சார், இலக்குவனை போல ஒரு தம்பி யாருமே இல்லை. இல்ல, தான் அண்ணன் தான் பதவிக்கு வரணும்னு இந்திய வரலாற்றிலே நினைச்ச முதல் தம்பி இலக்குவன். கடைசி தம்பியும் இலக்குவன். எந்த விதமான நியாயமாக இருந்தாலும் சரி, கம்பன் அதை வீரத்தின் வழியாக தான் காட்டுகிறான். எந்தவித நியாயமாக இருந்தாலும் சரி. சார், நம்ம மனித உடம்பு நாமளே தலைக்கு கொடுக்கிற மரியாதையை காலுக்கு கொடுக்கறது இல்லை, அப்படிதானே? அதுவும் நம்மளுதுதான். வலது கைக்கு கொடுக்கிற மரியாதையை இடது கைக்கு கொடுப்பதில்லை, ரெண்டும் நம்மளுதுதான். இந்த நயத்தை வீரத்துல பார்க்கிறான் கம்பன். ராமன் நாணை இழுக்கிறான், இடது கை முன்னாலே போகிறது, வலது கை காதருக்கே வருகிறது. இப்ப இடது கை வலது கையை கேட்குதான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டான்னு. அப்ப அரெஸ்ட் பண்ண வந்த ஆபீசர் 2 கைக்கும் விலங்கு போட்டார். இடது கை கேட்டுதான், இந்த போலீஸ்காரனுக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன வாங்கினதெல்லாம் நீ டேபிளுக்கு மேல வாங்கின, கீழே வாங்கின, எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு அதுக்கு காசு வாங்கின, டெண்டர்ல கையெழுத்து போட்டது நீ. ஆனா அரெஸ்ட் பண்ணும்போது என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்களே. கம்பன் காட்டிய இடது கை என்ன சொல்லிச்சான் வலது கையை பார்த்து, இது ரொம்ப அநியாயம். ஏதாவது ராமன் கொடுக்கறதா இருந்தா நீ முன்னால வர, ராமன் ஆசீர்வாதம் பண்றதா இருந்தா நீ முன்னால வர, யாராவது கொல்லணும்னா மட்டும் நான் முன்னால போறேன். இது ஒரு நயம். இடது கை வலது கையை பார்த்து கேட்டுதான். அப்போ வலது கை சொல்லிச்சான், நீ தான் தப்பா நினைக்கிற, ராமன் கருணையானவன் எனக்கு தெரியும், நீ முன்னால போயிட்ட வேகமா. இப்ப நானை காது வரையும் இழுத்துட்டான், அடுத்தது விட போறான், அதனால போர்க்களத்துல ஒரே சத்தமா இருக்கு. நான் காது கிட்ட போய் அவங்கிட்ட உண்மையிலேயே கொல்லணுமா இல்ல சும்மா போய் கீழே போய் விழலாமான்னு கேட்டேன். லாஸ்டா இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறேன், அதுக்காக பின்னால போறேன்னு. இந்த நயத்தை கூட வீரத்திலே காட்டுகிறான் கம்பன் என்று சொன்னால் அதுதான் மாட்சி. இதை விட இன்னொரு படி சார், நகை பாயிண்ட்டுக்கு கை தட்டுவாங்கப்பா. நானும் பாயிண்ட் பேசியிருக்கேன்ல. உங்க தயாரி பார்த்து நகைச்சுவை உணர்வை எடுத்துட்டு வந்து, நையாண்டி எடுத்துட்டு வந்து போர்க்களத்தில் வைக்கிறான் சார் கம்பன். தான் என்ன சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாமே போரிலே சொல்லுகிறான், வீரத்திலே சொல்லுகிறான், நகைச்சுவை சொல்லுகிறான் கம்பன். ஒண்ணு இல்ல, இந்திரஜித்து மாயா சீதையை கொண்டுட்டு இதோ போறான் அயோத்திக்குன்னு கிளம்புனான் சார். ஒரு சின்ன உதாரணம், அது நமக்கே நடக்கும். நமக்கு சாதாரணமா நகைச்சுவை உணர்வு இருக்காது. ஏதாவது விஷயத்துல பயந்துட்டோம் வச்சுங்களேன், மூஞ்சி மாறிடும், இருண்டுடும், திக்குன்னு இருக்கும். அது நம்மளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு பெரிய ரிலீஃப் வரும், மகிழ்ச்சியோட. அப்பதான் நகைச்சுவை வரும். ஆமா, பயாப்சி ரிப்போர்ட் கொடுத்துட்டு லேபுக்கு போய் இவன் ரிப்போர்ட் வாங்க போறான். அவன் லேபுக்காரன் தப்பா என்ன பண்ணிட்டான், ஐம் சாரி சார்னு கொடுத்துட்டான், பாசிட்டிவ்னு. மூஞ்சி மாறிடுச்சு. ஏன்னா பாசிட்டிவ்னா முடிஞ்சு போச்சு இவன் வாழ்க்கை. மூஞ்சி மாறிடுச்சு. பார்க்கலாம்,
என் பேர் இல்லையாப்பா, சாரி சார் மாத்தி கொடுத்துட்டேன். எந்த நெகட்டிவ். நமக்கு அப்போ வேற எவனாவது நாசமா போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு கேன்சர் வந்தானா என்ன வந்தானா நம்ம சேஃப், அத்தோட வாங்கின்னு வரமாட்டோம். உடனே என்ன சொல்லுவான், இதே தானா ஆள் மாத்தி மாத்தி கொடுக்குறீங்க, பேர் பார்த்து கொடுக்குறியா மூஞ்சி பார்த்து கொடுக்குறியா, இதெல்லாம் நம்ம கேட்போம். எப்போ ரிலீஃப் ஆன உடனே இது அனுமனுக்கு வருதுங்க. இந்திரஜித்து சொல்லிட்டு போறான், என்ன போய் நான் அயோத்தியில போயிட்டு பரதனையும் சத்ருகனையும் கொன்று விடுகிறேன், அயோத்தியை நிர்மூலமாக்கிடுவேன். அனுமன் நம்பிட்டான். அனுமன் முகம் இருண்டுடுச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் போயிடுச்சேன்னு. ராமன் அந்த இடத்துல இல்லை. ராமன் வரான், எது வந்து கேள்விப்பட்டவனு மயக்கம் போடுவான். ராமன் வரான், வந்த உடனே இவன் உண்மை நினைச்சு பயந்த போது வீரன் சொல்றான், இதுல ஏதோ சூது இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி, இல்லை அது பொய், இவன் யாகம் செய்து கொண்டு இருக்கிறான்னு. அனுமனுக்கு தான் நெகட்டிவ்னு ரிசல்ட் வாங்கின சந்தோஷம். வால் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் குறும்பம் இருக்கும். நேரா போய் இந்திரஜித்திட்ட கேட்குறான், என்ன ஏதோ அயோத்திக்கு போறேன்னு போயிட்டு வந்துட்டீங்களா, இதுக்குள்ள சத்தமே கேட்கல, சத்தம் போடாம சண்டை போடுறீங்களா, இதெல்லாம் கேட்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய நகைச்சுவை உணர்வை கம்பன் தன்னுடைய வீர காட்சிகளிலே காட்டுகிறான். மனித நேயத்தை வீர காட்சிகளிலே காட்டுகிறான். ஒரு ஐயா சொன்னதுதான், ஒரு சோகம், ஒரு அன்பு. சார் ராவணன் இறந்து கிடக்கும்போது ஐயா சொன்னார்ல விழுப்புண்ணு நினைச்சிட்டு இது வந்து புறமுதுகா, அதெல்லாம் கேட்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும், உண்மையிலேயே அன்பை சொல்ல வருகிறான் என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்கணும், எங்க அண்ணன் என்ன எப்படியெல்லாம் வளர்த்தார் தெரியுமா, அப்படிதான் அழுதுருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும், அண்ணா உன்னை போய் இந்த மாதிரி சந்தேகப்பட்டுட்டாங்களேன்னு அழுது இருக்கணும். அதுவும் இல்லை, ராமனையே கோபமாக பேசுகிறான். நீ தவறாக நினைத்து விட்டாய், என்னுடைய அண்ணன் செய்த ஒரே தவறு சீதையை மனதிலே வைத்ததுதான், மற்றபடி இல்லை, இல்லைன்னா அவனை கொல்றதுக்கு உன்னால கஷ்டம்னு சொல்றானே. யார்கிட்ட? ராமன் கிட்டயே. எந்த ராமன் கிட்ட? போன வாரம் தான் உடன்பிறப்பேன்னு சொன்னான். ஆமாங்க, நின்னோட 70 ராமன் சொன்னார்ல, நான் ராமன் தான் பேசின்னு இருக்கேன். ஆக சோகம், அன்பு, இவற்றை எல்லாத்தையும் விட வீரத்திலே வீர காட்சிகளைத்தான் நம் கண்முன்னே அக்கா சாரதாக்கா, இந்த 2வது ரவுண்டுல ரொம்ப கம்மியா டைம் தரீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னே அடுத்த வருஷம் என்ன அணித்தலைவர் ஆக்குங்க, அப்படி இல்லைன்னா நடுவர் ஆக்குங்க. நானும் என் இஷ்டத்துக்கு பேசிக்கிறேன். நன்றி, வணக்கம்.